friends, praise the Lord. Today Bible words. பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:19-20 இப்படியாக சொல்லப்படுறது. ஸோ நாம் எப்படி கோபப்படணும், எப்படி பேசணும், எப்படி நாம் கேட்கணும், எல்லாமே அழகாக நம்ம பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கேட்குறதுக்கு தீவிரமாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம டக்குன்னு எதுவும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிவிடாதபடிக்கு நம்ம பேசுகிறது கூட ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக ஞானமாய் பேச வேண்டுமா. அடுத்தது பார்த்திங்கன்னா, முக்கியமாக கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். எனவே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா டக்குன்னு கோபப்பட்டுருவோம். நம்ம கோபப்படுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்வோம். எனவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு பைபிளில் போட்டிருக்கேன். அதனால் எந்த கோபமாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை தாமதமாக நம்ம கோபம் கொள்ள வேண்டுமா. ஆனால் நம்ம மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு போட்டிருக்கேன். எனவே தேவனுடைய நீதியை நம்ம நடப்பிக்க வேண்டுமானால் நம்ம கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுறதுக்கு பொறுமையாகவும் நம்ம கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருப்போமானால் நாம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சக்ஸஸாக காணப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.